ஆனால் வே புரோட்டீன் பன்னீர் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா வந்து பூரிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஈவன் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த குருமா மேட்ச் ஆகும். இது பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க டிஃபன் பாக்ஸில் கூட இது கட்டி கொடுக்கலாம். நம்ம ரொம்ப டேஸ்டியான நல்ல குருமா, இது சத்துள்ள குருமா. இது வந்து பன்னீர் மேக்கர். வீட்லேயே நம்ம பன்னீர் பண்ணுறதுக்கு இது வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பன்னீர் பண்ணிடலாம். இதில் நம்ம பாலை திரிச்சிட்டு இதில் ஊற்றிட்டு இது மேலே ஒரு வெயிட்டை வச்சிட்டோம்னா ஸ்கொயராக அழகாக பன்னீர் வந்துடும். பண்ண பன்னீர் பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இது வந்து அந்த பன்னீர் மேக்கரில் வச்சு பன்னீர் பண்ணது சூப்பராக இருக்குது பாருங்கள். டெக்ஸ்சர் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஈஸியாக இருக்குது அந்த பன்னீர் மேக்கரில் பண்ணுறதுக்கு. சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம். இந்த குருமா ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். 15 நிமிஷத்தில் இந்த குருமா ரெடி ஆகிடும். சீரகம் வெடித்து வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி, சின்ன தக்காளி நான் வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், மிளகாவும் தனியாவும் சேர்ந்து அரைச்சது இது. அதனால் இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாமே நல்லா சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். சைஸு 2 வெங்காயம் சன்னமாக கட் பண்ணது இதில் அப்படியே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே எண்ணெயிலேயே பன்னீரையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி இந்த லெவல் ஃப்ரை பண்ணால் போதும். 2 பக்கமாக லைட் ப்ரௌன் வந்துடுச்சுன்னா நம்ம எடுத்துட வேண்டியது தான். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பன்னீர் மேக்கில் வந்து பன்னீர் பண்ணோம் இல்லையா, அந்த பன்னீர் பண்ணினதுக்கப்புறம் அந்த அது தனியாக வாட்ரு பிரியும்ல, அந்த வாட்ரு வந்து வே புரோட்டீன் சொல்லுவாங்க. அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நல்ல ஒரு சத்துள்ளது தான். அது இதில் ஆட் பண்ணிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு சத்து கிடைக்கும். சால்ட் போட்டுக்கணும். சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன். இது ஒரு வே புரோட்டீன் மிக்ஸ் பண்ண இது ஒரு குருமா. இது ரொம்ப சத்துள்ளதாகவும் இது ரொம்ப நல்லதும், இந்த நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. இந்த குருமாவில் பன்னீர் குருமா ப்ளஸ் வே புரோட்டீன் குருமா. 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ட்ரை கஸ்தூரி மெத்தியை இதில் ஆட் பண்ணுறோம். இது நல்ல வாசனை அரோமாவோடு இருக்கும். எவ்வளோ ஈஸியாக ஆகிடுச்சு பாருங்கள் இந்த குருமா. இதுக்கப்புறம் கொத்தமல்லி. நம்ம சத்தான வே புரோட்டீன் குருமா ரெடி ஆகிடுச்சு. சத்தான வே புரோட்டீன் பன்னீர் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா வந்து
பூரிக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். பசங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். இது ஈவன் பசங்க டிஃபன் பாக்ஸில் கூட இதை நம்ம கட்டி கொடுக்கலாம் இந்த குருமா. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பன்னீர் குருமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. அந்த வே ப்ரோட்டீன் போட்டோன்னே அதில் ஒரு மில்கி டேஸ்ட்டு, ஒரு இனிப்பான ஒரு டேஸ்ட் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு.